நான் இப்ப சொல்ல போற அந்த 5 விஷயம் நீங்க உங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்கள நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம டெய்லி லைஃப்ல பண்ற ஹேபிட் நமக்கே தெரியாம நமக்கு ஆப்போசிட்டா எப்படி மாறுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ, அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So let's get into those 5 toxic habits. நம்பர் 1, கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம லைஃப்பை மற்றவங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணுறது மூலமாக நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே அது பத்தலை, இன்னும் தேவை அப்படின்ற மாதிரியே நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் மற்றவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலேன்னு சொல்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஸ்டேட்லேயே சுற்றிட்டு இருப்போம். ஸோ ஸ்டாப் கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்பர் 2, ஹோல்டிங் ஆன் டு த பாஸ்ட். பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ப்ரெசென்ட்ல நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்னடா நான் என் பாஸ்ட்ல இப்படி பண்ணிட்டேன்னு நம்ம அதை பத்தி நினைச்சு அதை ரிக்ரெட் பண்ணிட்டே இருக்கிறதுனால புது லைஃபே ஆகட்டும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்தாலும் அதை அப்படியே மறந்துடுங்க. இனி நடக்க போற விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 3, டெப்ரிஷியேட்டிங் யோர் செல்ஃப். உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறதுனால உங்களுக்கு உங்களுடைய வேர்த் தெரியாம போயிடும். ஸோ இதனால என்ன நடக்கும்? உங்களுக்கே உங்களோட வேர்த் தெரியாம இருக்கிறதுனால மற்றவங்களுமே கண்டிப்பா உங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. ப்ளஸ் எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நான் எதுக்குமே வேர்த் கிடையாது, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி எப்பவுமே நீங்க ஒரு நெகட்டிவான பர்சனாவே இருப்பீங்க. ஸோ ஸ்டாப் டூயிங் திஸ். நம்பர் 4, லெட்டிங் நெகட்டிவ் திங்ஸ் ஆர் தாட்ஸ் டு டேக் ஓவர். அது ஒரு பர்சன் ஆகட்டும் இல்லை தாட் ஆகட்டும், அந்த நெகட்டிவ் விஷயம் உங்களை டேக் ஓவர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது உங்கள் டைமையும் எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னாலேயோ இல்லை அந்த பர்சன்னாலேயோ உங்கள் லைஃபுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜோ இல்லை பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க போகிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதில் உங்கள் எனர்ஜியும் டைமையும் போடுறது வேஸ்ட் தான். நம்பர் 5, ட்ரைங் டு ஃபிட் இன் வேர் யூ டோன்ட் பிலாங். உங்களுக்கு செட் ஆகாத விஷயங்களை பண்றதுனாலயோ இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போய் மாட்டிக்கிறதுனாலயோ நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது மூலமா மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செட் ஆகாத விஷயங்களை பண்ணும்போது அது என்னைக்குமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தராது. ப்ளஸ் அப்படி நீங்க பண்ணும்போது மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அடுத்தவங்கள பத்தியே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்க வாழ்க்கையே உங்களால வாழவே முடியாது. இந்த 5 பாயிண்ட்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு, இல்லை எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.